ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலாரி. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் ரெடி டு யூஸ் பேட்டர்னில் இருக்க ப்ரீமியம் குவாலிட்டி கேஸ்டின் குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் தோசைகள் 350 ருபீஸ்லேருந்து இருக்குது. அது தண்டவாளக்கல் உங்களுக்கு 3 kg வெயிட் இருக்க மாதிரி ஹெவி வெயிட்டில் உள்ள தோசைகள் எல்லாமே கூட அவைலபிள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அயனில் சிங்கிள் ஹேண்டில், டபுள் ஹேண்டில், லாங் ஹேண்டில் இந்த மாதிரி நிறைய விதமான சைஸில் நம்மகிட்ட தோசைகள் அவைலபிள் இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிறது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வெயிட் இருக்க மாதிரி தோசைகள் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அண்ட் சப்பாத்தி தோசை எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஃப்ளாட் பேஸில் இல்லாமல் கான்கேவ் பேட்டர்னில் இருக்குது. அண்ட் ஹேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அழகாக வந்து லைனாக கொடுத்து அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் 750 கிராம்ஸ் ஸ்டார்டிங்காக வந்து நம்மகிட்ட 750 கிராம்ஸில் இருக்குது. அண்ட் அடுத்தது இந்த தோசைக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 kg இருக்கும் தாராளமாக. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது 9 இன்ச்சு, இது 10 இன்ச்சு. அடுத்தது அதிலே வந்து உங்களுக்கு டபுள் ஹேண்டில் பேட்டர்ன்லேயுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெடி டு யூஸ் பேட்டர்ன் தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜென்டில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிட்டு நீங்கள் உடனே செய்யலாம். ஸோ தோசைகளில் வந்து உங்களுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் தோசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து தொடச்சி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோசை போடும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப்பர் மட்டும், ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க எப்போதுமே தோசைகளில். ஸோ அது நமக்கு அந்த சீசனிங் போயிடும், மறுபடியும் நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டபுள் ஹேண்டரில் இருக்குது. வயசானவங்க வந்து ரொம்ப எனக்கு ஹெவி வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுமே வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளக்கல்லில் உங்களுக்கு 1 kg வெயிட்டில் இருக்க மாதிரி தோசைகள். அண்ட் இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னும் ஹெவி வெயிட்டில் கூட இருக்குது. இதில் வந்து 3 சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 11 இன்ச்சு, 12, 12.5 இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து நமக்கு கான்கேவ் பேட்டர்னில் இருக்கிறதுனால நமக்கு தோசை நல்ல பெரிய சைஸில் போடலாம். நல்ல கிறிஸ்பியாகவும் வரும், எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் கேஸ்டைனில் எல்லா விதமான ரேஞ்சஸுமே இருக்குது. லைக் கடாய், குழிப்பணியாரக்கல், ஃப்ரையிங் பேன். அதில் நமக்கு ஃப்ரையிங் பேன் மினிமம் ஒரு 40 பீசஸ்க்கு மேலேயே இப்போ வந்து மூவ் ஆகிருக்கு. அண்ட் அதை மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அண்ட் தோசைக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளக்கல்ல இப்போது இந்த எல்லாமே நியூ ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 kg வெயிட் இருக்க மாதிரி செம்ம ஹெவி வெயிட்டு. ஒரு கையில் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியாது. ஷோல்டர் பெயின் இருக்கவங்க இல்லை வயசானவங்க இந்த மாதிரி தோசைக்கல் இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா அது நல்ல வெயிட் இருக்கும். ஒரு கையில் எடுத்து உங்களால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வெயிட் ஓகே, எனக்கு நல்லா ஹெவியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த தோசைகள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் தோசைகளில் நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். கேஸ்ட் அயன்லேயே நம்மக்கிட்ட 10+ வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ தண்டவாளக்கல்மே கூட கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தோசைகளுமே வாங்கிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரைங் பேன் 10 இன்ச்சஸ் சைஸ் இது. இதில் ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் எல்லாமே பார்த்தது 8 இன்ச் சைஸு. இது 10 இன்ச்சில் கொண்டு வந்திருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். அண்ட் இது நல்ல சூப்பர் குவாலிட்டி. நிறைய பேர் வந்து வாங்கினதுக்கப்புறமே கூட சூப்பரான ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இது 3வது டைம் இந்த ஷாலோ ஃப்ரைங் பேன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக இது வந்து ஷாலோ ஃப்ரை பேன்ல லாங் ஹேண்டில் 10 இன்ச் சைஸில். எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் இருந்தால் பிடிச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றவங்க தாராளமாக இது ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை இது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை நிறைய பேருக்கு டீப் ஃப்ரை பிடிக்காது அப்படின்றவங்க ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு 8 இன்ச்லேயுமே கூட கிடைக்குது. எனக்கு 10 இன்ச் வந்து எனக்கு வெயிட்டாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக 8 இன்ச் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இல்லை ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஷாலோ ஃப்ரை பேன் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது 11 இன்ச்சில் உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில், லாங் ஹேண்டில் இருக்க மாதிரி தோசைகள். அண்ட் இதுவுமே நமக்கு இண்டக்ஷனில் சப்போர்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஃப்ளாட் பேஸஸ் இருக்கிறது எல்லாமே இண்டக்ஷனில் சப்போர்ட் ஆகும். காயில் பர்னர்லையுமே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ப்ரீ சீசன்டு தான். நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனதும் உடனே சமைக்கலாம். ஸோ இந்த தோசைகளில் அழகாக வந்து எட்ஜ் மாதிரி கொடுத்துருக்கனால அந்த ஆயில் எல்லாமே ஸ்பில் ஆகாமல் கரெக்டாக அதுக்குள்ளேயே இருக்கும். அடுத்ததாக 12 இன்ச்சில் சிங்கிள் ஹேண்டில். 12 இன்ச்சில் நமக்கு டபுள் ஹேண்டிலுமே இருக்குது, சிங்கிள் ஹேண்டிலுமே இருக்குது. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் கேஸ்ட் அயனில் குழிப்பணியாரக்கல் ஃபாஸ்ட் மூவிங் நம்மக்கிட்ட. அது அதிலே உங்களுக்கு ஸ்கொயர், சர்க்குலர் 12 பிட்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான கலெக்ஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.